தலைவருக்கும் உங்களுக்குமான கனெக்ட், அவர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களோட கனெக்ட்? அவரை பிடிக்காம யாருமே இருக்க முடியாது. அவரோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு 3 முடிச்சுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். 3 முடிச்சு நான் ரொம்ப சின்ன பையன், தேட்டரில் கூட்டு போய் படம் காமிச்சாங்க எனக்கு அந்த படம். அப்போ ஒரு 3வது நாளோ என்னவோ பார்க்குறோம் அந்த படத்தை. அவர் உள்ளே வரும்போது ஸ்டெப்ஸ் தான் ஏறி வருவார் ஃபஸ்ட்டு. அப்போவே கிளாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்ட்டையுமே உங்களால் பார்க்க முடியாது. இப்போது இந்த 80களுக்கு அப்புறம் வந்த எல்லா ஹீரோஸ்க்கும் ரஜினி சாரோடைய பாதிப்பு இருக்கும். அது இல்லைன்னு அவங்க வேணால் சொல்லிக்கலாம். அது வந்து அதுதான் உண்மை. யாராலையும் அந்த ஒரு அப்ரோச் இல்லாமல் இருக்கவே முடியாது. நுட்கமாக கவனிக்கிறீங்க அந்த கதாபாத்திரங்களை, அப்படி ரசிச்சிருக்கீங்களே. அது அவர் படங்கள் அப்படித்தான் உங்களை மிஸ்மரைஸ் பண்ணும். அவரே ரஜினிகாந்த், காந்த்னா காந்தம் தானே, அது இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே மையம் கொண்டிருக்கிற ஒரே புயல் வந்து ரஜினிகாந்த்ங்கிற புயல் தான். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner Tappiwapa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. வெல்கம் பேக் டு சன்ஃபீஸ்ட் சூப்பர் எக் அண்ட் மில்க் பிஸ்கெட்ஸ் வழங்கக்கூடிய பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். எஸ், இந்த ட்ரிபியூட்டில் இன்னும் 27 மணி நேரங்கள் தான் இருக்குது. 23 மணி நேரத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிறது உண்மையிலே இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் தான். ஆரம்பித்தப்போ இருந்த எனர்ஜி எனக்கு டவுன் ஆகலை, பார்க்கும் பொழுது மேபி உங்களுக்கு ஸ்க்ரீனில் டவுன் ஆகிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அது இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் போது இப்போது நம்மளுடைய அடுத்த சிறப்பு விருந்தினர் பார்க்க போகிறோம். அவர் ஸ்டைல்லையே அப்படி தாங்க, அவர் உட்கார்ந்துருக்கதே தலைவர் மாதிரி தாங்க உட்காந்துருக்காரு. இந்த போஸ்ட்லையே உள்ளே வந்தோடனே நான் ஒரு டேட்டா வேறு தப்பாக சொல்லிட்டேன்னா படார்னு அவருக்கு கோவம் வந்துருச்சா, எங்கே பாரு அது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திருத்தினார். ஸோ அண்ணன், நான் வந்து ஆஹா எஃப்எம்மில் இருந்தப்பயே பார்த்துருக்காரு அண்ணன். ஸோ அப்போ சதுரங்க வேட்டை படத்தினுடைய அந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடின தருணம் அது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வெர்சடைல் ஆக்டராக இன்றைக்கி எடுக்கக்கூடிய அத்தனை ரோல்ஸையும் அப்படி நெயில் பண்ணக்கூடிய ஒருத்தர், சூப்பர் ஸ்டாரினுடைய இன்னொரு தீவிர ரசிகர். அதே மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபராக தன்னோட லைஃப்பை தொடங்கி அதுலேயும் வந்து இங்கே இல்லை நார்த்தையும் சேர்த்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு தமிழ் சினிமோட்டோகிராஃபர், பெருமைப்படுத்தியவர் நம்மை. இன்றைக்கி நடிகராகவும் தொடர்ந்து நம்மளை நேஷ்னல் இல்லை இன்டர்நேஷ்னல் அரங்கத்திற்கும் கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நட்ராஜன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். ஆனால் நீங்கள் வந்தோடனே ஒரு பெரிய எனர்ஜி வந்துருச்சு இந்த இடத்துல. அது அப்படி எல்லாரும் சொல்கிறது தான். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி ஒரு 50 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுறதுங்கிறது வந்து நிஜமாகவே ஒரு டஃப்பான டாஸ்க்கு. அதை பண்ணிட்டுருக்கீங்க அருமையாக. 23 மணி நேரத்தை கிராஸ் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் இன்றைக்கி இனிய பிள்ளையார் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அண்டு நட்டி அண்ணே, நீங்கள் அந்த உட்காந்த போஸ்ட்லேயே நான் சும்மா சொல்ல, உண்மையிலே தான் எனக்கு அங்கேருந்து பார்த்துட்டு கேமராலாம் வச்சுட்டு தான் சொன்னாங்க, அவர் அப்படியே உட்காந்துருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்து நடிகரான, ஆனால் உண்மையிலே நட்டி அண்ணன் நடிக்கிறது தான் பேஷனாக வந்தாரா? சினிமாட்டோகிராஃபி தான் என்னோடய பேஷனு. நான் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நடிப்புங்கிறது ஒரு நண்பருக்காக நான் ஒரு படம் நடித்து கொடுக்க போய் அது நல்லா இருக்குது உனக்கு வருது விட்டுறாதுன்னு அஜித் சார் தான் முதல்ல சொன்னார். ஓகே, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுது தான் நடிப்பு. சூப்பர்ண்ணே. அண்டு தலைவருக்கும் உங்களுக்குமான கனெக்ட், அவர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களோட கனெக்ட்? அவரை பிடிக்காம யாருமே இருக்க முடியாது. அவரோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு 3 முடிச்சுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும். 3 முடிச்சு நான் ரொம்ப சின்ன பையன், தேட்டரில் கூட்டு போய் படம் காமிச்சாங்க எனக்கு அந்த படம். அப்போ ஒரு 3வது நாளோ என்னவோ பார்க்குறோம் அந்த படத்தை. அவர் உள்ளே வரும்போது ஸ்டெப்ஸ் தான் ஏறி வருவார் ஃபஸ்ட்டு. அப்போவே கிளாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு புரியல அப்போ சின்ன பையனாக இருக்கிறதுனால. அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தார். அந்த அந்த கேரக்டர் பேர் பிரசாத். அதுக்கப்புறம் அவர் படங்களை நான் எந்த படத்தையும் மிஸ் பண்ணதே இல்லை. எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் மாமாக்கள்லாம் அடிக்கடி சினிமாவுக்கு போவாங்க. ஸோ அவங்களோட இதுவே வந்து ரஜினி சார் படம் இப்படியே தான் ஃபேமிலியில். இப்போ சினிமான்னு பார்க்க போனால் ஒரு முன்னாடியில் சின்ன பையனாக இருக்கும்போது எம்ஜிஆர் படம் கூப்பிட்டு போவாங்க, சிவாஜி படம் கூப்பிட்டு போவாங்க. அது எப்படின்னா லேடிஸ் சிவாஜி படம் போவாங்க, ஜென்ஸ்லாம் வந்து எம்ஜிஆர் படம் போவாங்க. அதுக்கடுத்தது சினிமான்னு பார்க்க ஆரம்பிச்சது ரஜினி சார் படங்கள் தான். அப்படி தான் ரஜினி சாரை பிடிக்க ஆரம்பிச்சது.
சூப்பர். ஸோ நீங்கள் முதல்ல பார்த்து ரசித்த ஹீரோ, நிறைய தேட்டரில் பார்த்து ரசித்த ஹீரோ தலைவர். என்ன விஷயம் அவரை நீங்கள் அந்த ஃபேன் பாயாக மாறின ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது ஏதோ ஒரு படத்துலையோ ஒரு மொமெண்ட்டோ நடந்திருக்கும், அது எந்த இடத்துல? ரஜினி சார்னா ஸ்டைல்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது 3 முடிச்ச பிரசாத் அதே ரஜினி சார் தான் பண்ணியிருக்காரு. அவர்கள் ராமநாதன் அதே ரஜினிகாந்த் தான் பண்ணியிருக்காரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ஒரே பாடி லாங்குவேஜ் தான், ஆனால் அந்த கேரக்டரைசேஷனை வேறு ஒன்று பண்ணுவார். பிரியாவில் லாயர் கணேஷா வருவார், முள்ளு மலரும்ல காளியாக வருவார். இப்படி அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன வேணுமோ அது அப்படியே இருக்குங்க. அதை பண்ண ரஜினி சார் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். இப்போ 167 படத்தை நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பண்ண ஒரு விஷயம் இன்னொரு படத்தில் பாடி லாங்குவேஜாக ரிப்பீட் ஆகாது. ஆனால் அவரோட ஸ்டைல் எல்லாரும் தெரியும். ரஜினி சார் சொன்னால் வேகமாக நடப்பாங்க, தலைமுடி இப்படி கோதுவாங்க, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு எஃபர்ட் எடுத்துப்பார் பாருங்க. அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஜெயிலரில் அவ்வளோ பெரிய கிளைமேக்ஸில் கம்போஸ்டாக இருப்பார், அலட்டிக்கவே மாட்டார். அந்த நடந்து வந்து அந்த ஸ்பெக்ஸ் போடும்போது கூட அதில் ஒரு எமோஷனை காட்டுவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அது அவருக்கே உரித்தானது. வா, சூப்பர் சூப்பர். அதை நீங்கள் அப்படி கவனித்து அதை பார்த்து அதிலிருந்து அவரை வேலிடேட் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. உங்களுடைய இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்த இடத்துல இருந்து அப்புறம் அவர் கூட நீங்கள் பழகுற வாய்ப்பும் கிடச்சிருக்கும். ரொம்ப கம்மியாக தான் நான் பழகிருக்கேன். சார் கூட அதிகமாக நான் பழகினதில்லை. ஓகே. நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கும்போது சார் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நடிக்கும் போதும் கிடைக்கும்னு நம்புகிறேன். சூப்பர்ண்ணே, நிச்சயமாக கிடைக்கும். அதை எப்படி விட்டு போவோம்? அவரை நீங்கள் இவ்வளோ ரசிச்சிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் ஏதோ ஒரு கட்டத்தில் அதை நிகழ்த்தும். பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்கும்போது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான். வந்தவொடனே கேட்பார், சாப்பிட்டீங்களா, என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படி கேட்பார், அவ்வளோதான். ஓகே. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குமே தவிர அவர்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ணே நிச்சயமாக இருக்குண்ணே, ஏன்னே இல்லை. ஸோ உங்களை மாதிரி நம்மள மாதிரி வர்றவங்கள அவர் ரொம்ப விரும்புவார்லண்ணே. உங்களை கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு, வியந்திருப்பார், நிச்சயமாக அதை சொல்லவும் செய்வார். எல்லா இடத்துலையும் அது நடக்குது. அண்ணே, நீங்கள் நடிக்கும் பொழுது நடிக்க வரணும்னு முடிவு பண்ணியாச்சு, அடுத்தடுத்து படங்கள் நடிக்கணும்னு முடிவானதுக்கப்புறம் இவரோட ரெஃபரன்ஸ் ஏதாவது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ல, இந்த சீன் பண்ணுறப்ப இதை ரெஃபரன்ஸ் எடுக்கிறதோ இல்லை இந்த கேரக்டருக்கு அது ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி யோசிப்பீங்களாண்ணே? அவரோட ரெஃபரன்ஸை நம்ம யோசிக்க முடியாது. பட் அவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்ட்டையும் உங்களால் பார்க்க முடியாது. இப்போது இந்த 80களுக்கு அப்புறம் வந்த எல்லா ஹீரோஸ்க்கும் ரஜினி சாருடைய பாதிப்பு இருக்கும். அது இல்லைன்னு அவங்க சொல்லிக்கலாம். அது வந்து அதுதான் உண்மை. யாராலையும் அந்த ஒரு அப்ரோச் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது அவங்களையும் மீறி வர ஒரு பாடி லாங்குவேஜ், அது நடக்கும், அது நடத்துகிறோம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கப்ப நான் சொன்னேன்ல, இந்த கமெண்ட்டை ஃப்ரேமில் பார்த்துட்டு யாராவது டைரக்டர் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இந்த வேகமாக பேசுகிறது, வேகமாக நடக்கிறது. நான் தனுஷ் அவர்களோட முதல் ஹிந்தி படம் நான் தான் ஷூட் பண்ணேன், ராஞ்சனான்னு பேர். முதல் நிமிஷம் என்னை பார்த்துட்டு தனுஷ் அவங்க என்கிட்ட கேட்டது, நீங்கள் தலைவர் ஃபேன் தானே? ஸோ அது வந்து அந்த வேகத்தில் தெரிஞ்சிடும், ஸ்டைலில் தெரிஞ்சிடும், முடியல தெரிஞ்சிடும், உட்கார தவறடா உள்ளே வந்துடுது. அது எப்படியோ தெரியல. சரி, 3 படங்கள், தலைவரோட 3 படங்களை சேமித்து வச்சு என் டைம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன படங்கள் சொல்லுவீங்க நீங்கள் பார்க்குறது? 3 முடிச்சு, முள்ளு மலரும், கை கொடுக்கும் கை. ஆஹா, சூப்பர். ஸோ 2 படம் மகேந்திரன் சாரோட படம். ஓகே. ஸோ வித்தியாசமாக நீங்கள் எனக்கு கை கொடுக்கும் கை உங்களோட சாய்ஸ் தானே? நான் முதல்ல கேட்டதில்லை, இதுவரையும் கேட்டதுலையே நீங்கள் தான் முதல்ல அதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான படம். அது அந்த படத்தோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை அப்படியே அந்த படத்தில் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிற நடுத்தர குடும்பத்துடைய இளைஞன், அவன் வாழ்க்கையை அவன் என்னென்ன பார்க்குறான் அந்த பார்வையில் தான் இருக்கும். இப்போ ரஜினி சார் படம்னா சூப்பர் ஸ்டார் படம்னு போகிறோம்ல, அந்த படத்தில் அப்படி இருக்காது. அதில் ஒரு யதார்த்தம் இருக்கும், அதில் ஒரு நேர்மை இருக்கும். சார் மேக்கப் இல்லாமல் இருப்பார் அந்த படத்தில், ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அந்த நோஸ்லிங் ஒரு கட்டு இருக்கும் சாருக்கு, அது கூட அப்படியே தெளிவாக தெரியும். நுணுக்கமாக கவனிக்கிறீங்க அந்த கதாபாத்திரங்களை, அப்படி ரசிச்சிருக்கீங்களே. அது அவர் படங்கள் அப்படித்தான் உங்களை மிஸ்மரைஸ் பண்ணும். அவரே காந்த்னா காந்தம் தானே, அதை இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே மையம் கொண்டிருக்கிற ஒரே புயல் வந்து ரஜினிகாந்த்ங்கிற புயல் தான். வேற மாதிரி தான். நீங்கள் தேட்டரில் பார்த்த பெஸ்ட் மொமெண்ட், தலைவரோட பெஸ்ட் மொமெண்ட்? அடிச்சு பிடிச்சி போய் பார்த்த படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன். ஓகே. அபிராமி தேட்டரில் தீபாவளி அன்னைக்கு அந்த படம் பார்க்க போகும்போது செம்ம ரஷ்ஷு. ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், புது சட்டை, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி வெளியே வந்து புளிச்சிட்டு அப்புறம் தூக்கி போட்டு அப்படி பார்த்த படம் நல்லவன். மன்னன் படத்தில் அவர் டிக்கெட் வாங்கின மாதிரி தான். சூப்பர். இப்போ அதாவது விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் தான் நம்ம நிறைய பேசுகிறோம்.
2K சூப்பர் ஸ்டார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கபாலி காலா இதில் நீங்கள் பார்க்குற சூப்பர் ஸ்டாருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசத்தை உணரு? அந்த ஸ்பீடு என்னமே குறையலையே சார். இவ்வளோ வயசுன்றாங்க, அது நடக்கிறது, அவர் பேசுறது எதுவுமே இல்லை. அந்த கபாலிடான்னு சொல்கிறார்ல, அந்த அதில் தெரியும், நடந்து வரும்போது அப்படி கை காட்டு வருவார். அது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுவார், லுக் அட் மீ காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தலைவர். பா வேறண்ணே, உங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கே அப்படியா ஆமாம்ல அப்படி இருக்குது. ஸோ சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து தலைவரை பற்றி நீங்களும் வேகமாக பேசிடுறீங்க. அடுத்து என்ன கேட்குறதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமான பதில் வந்துடுது உங்கள்கிட்ட இருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தலைவரினுடைய இந்த ஒட்டுமொத்த 50 வருட பயணத்தில் ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம், எஸ்விஎஸ் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் மூமெண்ட்? அந்த டெடிகேஷன். அந்த எந்த ஒரு கஷ்டமான ரோலாக இருந்தாலும் அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நம்ம நினைக்கிறோம் ஈஸியாக பண்ணிட்டாருன்னு, அதுக்கு பின்னாடி அவர் போட்டிருக்க எஃபர்ட் இருக்குல்ல, அதை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம படத்தில் பார்க்குறோம், இப்படி துண்டை தூக்கி போடுறாரு, அதுக்கு எவ்வளோ நேரம் யோசிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கலாம். இது கன்வே ஆகணும், இது கன்வே ஆகும் அப்படின்னு ஒன்று பண்ணுறாருல, நம்ம பார்த்தோன்னா அதை கிளாப் பண்ணிடுறோம், ஏன்னா அது நமக்கு பிடிக்குது. அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ திட்டமிட்டிருப்பார், அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார், அதுதான் அவரோட உழைப்பு. அந்த உழைப்பை மிஸ்ஸே பண்ண முடியாது. அதாவது எப்படி சொல்கிறது, அவர் வாழற காலத்தில் நம்மளும் வாழ்ந்து அவரை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சூப்பரே. தனுஷ் அவர்கள்ட்ட நீங்கள் தலைவர் படத்தில் எதை ரீமேக் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்றப்ப அவர் சூஸ் பண்ணது நெட்ரிக்கன். ஆமாம், மற்ற படங்களை விட அது ஆனால் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். அந்த சக்கரவர்த்தி இன்னைக்கு வரையும் யாராலையும் பண்ணவே முடியாது. அது யாராலையும், அந்த சந்தோஷம் சரி, சக்கரவர்த்தியும் சரி, டபுள் ரோல் இருக்கும். அப்பா கிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், பையன்கிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். 2 பேரும் ஒரே ரஜினிகாந்த் தான். வாய்ஸ் மாடுலேஷனில் கூட வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் படமாக பார்த்து திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறப்ப இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோன்னே, அதை அவர் வில்லனிக்காக ரொமான்ஸ் பண்ணுறத நமக்கு வெறுப்பே வராதுண்ணே பார்க்கும்போது. அங்கே நம்ம கோவம் தானே வரணும், ஆனால் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்போம் ரொமான்ஸ் பண்ணுறது. பயங்கரமாக இருக்கும் அந்த கேரக்டர். உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை இந்த ரோல் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஏதாவது தலைவரோட ரோலில் எதை சொல்லுவீங்க? தலைவர் படத்தில் என்ன படம் சொல்லலாம்? எல்லா படத்தையும் சொல்லலாம், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் 3 முடிச்சு. ஐ வாண்ட் டு டு தட் ரோல். ஓகே, டைட்டிலில் வருவார் தலைவர். அப்படி ஃபஸ்ட்டு போட்டேன். செம சூப்பர்ண்ணே. ஸோ ரொம்ப சந்தோஷம், நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் வித் தலைவரை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, நிறைய மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அண்ட் இந்த நிகழ்வுக்கு எங்களை பெருமைப்படுத்தியதற்கும் நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணே. நம்ம தலைவருடைய பாடல்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, படிக்காதவன் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ராஜா சார் தலைவர் காம்பினேஷனை பற்றி நேற்றுக்கு பேசினோம். ரஹ்மான் சார் தலைவர் காம்பினேஷன் இல்லையா, ஸோ அது படையப்பா. ஸோ சொல்லப்போனால் 90s கிட்ஸ்னுடைய ரொம்ப அதிக பேர் ரசித்து கேட்ட எல்லா பாடல்களும் உரிய ஒரு ஆல்பம் படையப்பா. படமாகவும் நிறைய பேருக்கு பயங்கர ஃபேவரட்டான ஒரு படம் தான். படையப்பாக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. படையப்பா சூப்பர் ஸ்டார் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண சொல்கிற படம். டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. படம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு பார்த்தா 4 மணி நேரம் வருது. ஸோ 4 மணி நேரம் அந்த படத்தினுடைய ரன்னிங் டைம். இதை எப்படி தேட்டருக்கு கொண்டு போகிறது அப்படின்றப்ப சூப்பர் ஸ்டார் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இல்லை இது நம்ம இன்டர்வல் இல்லாமல் நம்ம படத்தை போட்டுடலாம், 2 இன்டர்வல் விட்டு படத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தலைவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா 4 மணி நேரம் இருக்கப்போ 2 இன்டர்வல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் படத்தை நம்ம கட் பண்ணாமல் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ அவர் யார்கிட்ட போய் இதுக்கான யோசனையை கேட்குறாருன்னா, உலகநாயகன்கிட்ட கேட்குறார். ஸோ எனி சஜஷன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள பரஸ்பரம் இதை கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ உலகநாயகன் கூட கே.எஸ். ரவிக்குமார் சார் அவைச்சென்மிகை எடுத்திருந்தான்றதுனால அவர்கிட்ட இந்த சஜஷன் போகுது, இப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது உலகநாயகன் படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படி பண்ணாதீங்க, 2 இன்டர்வல் வேணாம், இதோட லென்த்தை கட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓவரால் லென்த்தை கட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய படையப்பா 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய படையப்பாவை தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் படத்தில் யூஸ் பண்ணாத அந்த இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸாக இருக்குமா. இந்த 4 மணி நேரத்தில் எல்லா சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு அப்போது படையப்பால் இந்த 2.25 மணி நேரம் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது சூப்பர் ஸ்டாரினுடைய பெருந்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கம்ப்ளீட்டாக சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரு, இந்த படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லி 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. படையப்பாவுக்கான பட்ஜெட்டாக 4 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. ஸோ அந்த 4 கோடி ரூபாயில் படத்தை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து படம் முடிச்சு பார்க்குறப்ப 3.5 கோடி ரூபாயில் முடிச்சுட்டாங்க.
ஸோ எனி ப்ரொடியூசர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்ம போட்ட பிளானை விட கம்மியாக முடிச்சிருக்கு, இதை ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணலான்னு யோசிப்பாங்க, இல்லை இப்போவே இது லாபம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் மாறா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் என்ன யோசிக்கிறாரு, இல்லை நம்ம போட்ட பட்ஜெட்லேருந்து கம்மியாக வந்துருச்சுல, மீதி இருக்க அந்த 50 லட்ச ரூபாயை படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முந்தைய நாள் அதை போய் கொடுத்துறாங்க. படம் ரிலீஸ்க்கு முந்தைய நாள் அதை போய் கொடுத்துறாங்க. இது மாதிரி வேறு யாரோ ஒரு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்களான்னு கூட இது மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுதான் சூப்பர் ஸ்டார். படையப்பா இப்படி பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி அருணாச்சலம் பண்ணும்போது சித்ரலக்ஷ்மன் சார் சொன்ன அந்த விஷயத்தை பண்ணுறார். அதாவது தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள், தன்னுடைய கெரியரில் ஏர்லியர் பீரியடில் தனக்காக கை கொடுத்தவர்கள், இப்படி யாராவது இப்போது நிதி பிரச்சனையில் இருக்காங்க, பணப்பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்கணுன்னே அவசியம் இல்லை, அவங்க கேட்கவே இல்லை அந்த உதவியை. ஆனால் அப்படி இருக்கிறவங்க எல்லாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மாதிரி ஒரு 8 பேரை சேர்த்து அந்த 8 பேரையும் ப்ரொடியூசர் ஆக்கினார் அருணாச்சலம்க்கு. ஆனால் ₹1 கூட முதலீடு கிடையாது. அவங்க 8 பேர்கிட்டையும் காசு வாங்கலை. அவங்க 8 பேரும் முதலாளிகள், அந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ், அவ்வளோதான். அந்த படத்திலிருந்து வந்த மொத்த லாபத்தையும் அந்த 8 பேருக்கும் பிரித்து கொடுத்தாராம் சூப்பர் ஸ்டார். ஸோ இப்படி அவர் எது பண்ணாலும் அதில் ஒரு அது யாரோ ஒருத்தருக்கு நன்மை பயக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் இருந்துச்சு. இதனால தான் படையப்பாவும் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அருணாச்சலமும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. 50 வருஷம் தள்ளியும் தலைவர் இன்றைக்கும் நிற்கிறார், பேசப்படுகிறார், தொடர்ந்து இந்த பந்தயத்தில் ஓடுறாருன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நேர்மறை எண்ணங்களும் நல்ல குணமும் தான் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேனாக இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ படையப்பால இப்படி 2 வகையான ட்ரிவியா.